Welcome to all. Today we have discussed about our third unit is job related communication. Job related, if you have an individual person after the completion of education, he or she will get a degree or he will get a one job. ஸோ எந்த ஒரு பர்சனும் தன்னோட எஜுகேஷனுக்கு அப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஸோ அந்த ஜாப் ரிலேட்டட் கம்யூனிகேஷன், ஜாப் சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் லெட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா அந்த ஜாப் சம்மந்தமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஜாப் ரிலேட்டடாக எங்கே அந்த இடத்துல வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சி இருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ரைட் பண்ணணும். தட் இஸ் அப்ளிகேஷன் லெட்டர். இது ஒன் ஆஃப் த ஜாப் ரிலேட்டட் கம்யூனிகேஷன். அப்போ ஜாப் ரிலேட்டட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தன்னோட அகாடமிக்காக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறான் அப்படின்னா தன்னோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாப்பை தேடுறான். தட் இஸ் அப்போ ஜாப் அப்படிங்கும்போது நம்ம ஜாப் அப்படின்னா நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டால் என்ன செய்யாது அப்படின்னா வி ஷுட் நாட் கெட் ஏ ஜாப். கண்டிப்பாக நம்மளால் ஜாப் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்கணும், ஆர் அட்வர்டைஸ்மெண்ட்டு அதில் பார்த்து எங்கே வாண்டட்ஸ் இருக்குது, அப்போ அதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும், லெட்டர் எழுதணும். திரும்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா டெஸ்டிமோனியல்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் தகவல் சேகரிப்பாங்க, ப்ளஸ் இன்டர்வியூ வைப்பாங்க, அந்த இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உள்ளதான் என்னது அப்படின்னா ஜாப் ரிலேட்டட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷனை பற்றி பார்க்குறோம். தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் அன் அப்ளிகேஷன். ஸோ ஒரு அப்ளிகேஷனோட ஆப்ஜெக்டிவ், அப்ளிகேஷன் விண்ணப்பம் எதுக்காக எழுதுகிறோம், சரியா? ஸோ ஒரு விண்ணப்பம் எதுக்கு அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர் இன்டர்வியூ. ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கும் அப்படின்னா அப்ளிகேஷன் இஸ் அப்பாயின்மெண்ட் ஆர் இன்டர்வியூ பர்பஸுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் எழுதுகிறோம். The reader should remember that the foremost objective is not get an appointment but to get an interview. So the reader should remember and that foremost objective is not get appointment but go to get an interview. அப்போ ஒரு ரீடர் ஒருத்தர் தனக்கு தேவையான foremost objective, தனக்கு தேவையான ஜாபுக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா that is appointment to get an interview. ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கோ ஒரு இன்டர்வியூக்கோ கண்டிப்பாக என்ன செய்யுது அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் லெட்டர் தேவைப்படுது. இந்த அப்ளிகேஷன் லெட்டர் இஸ் த ஓப்பனிங் ஸ்டெப் இன் த கம்பைன் டு கெட் ஏ ஜாப். ஒரு ஜாப்புக்கு ஓப்பனிங் ஸ்டெப்பே எது அப்படின்னா அப்ளிகேஷன் தான், சரியா? இட் இஸ் ஃபுல்ஃபில்ஸ் இட்ஸ் பர்பஸ் த கேண்டிடேட் வில் பி கால்ட் ஃபார் அட்டெண்ட் த இன்டர்வியூ. ஸோ தட் இஸ் இந்த அப்ளிகேஷன் லெட்டரோட ஃபுல்ஃபில்மெண்ட் எப்போ முடியும் அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அட்டன் த இன்டர்வியூ. நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தான் இதனோட அது ஒரு முழுமையான ஒரு அப்ளிகேஷன் லெட்டராக மாறும். ஆஃப்டர் இன்டர்வியூ தெர் ஆர் அதர் சக்ஸசிவ் ஸ்டெப்ஸ் லைக் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் அண்ட் க்ளோசர் செக்யூரிட்டி ஆஃப் குவாலிஃபிகேஷன். ஸோ அப்போ அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா திரும்ப சில ப்ராசஸ் இருக்குது. தட் இஸ் சக்ஸசிவ் ஸ்டெப்ஸு. இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ், நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் கரெக்டானு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். தென் செக்யூரிட்டி ஆஃப் குவாலிஃபிகேஷன், நம்மளோட குவாலிஃபிகேஷனை செக் பண்ணுறது, இதெல்லாம் தட் இஸ் அப்ஜெக்ட் ஆஃப் அன் அப்ளிகேஷன் லெட்டர். அப்போ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஹி வில் கெட் ஏ ஒன் ஜாப். ஒரு ஜாப்புக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் லெட்டர் ரைட் பண்ணுறோம். தட் இஸ் அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் லெட்டர் எப்போ ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா நமக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்துருச்சு அப்படின்னாலே தட் இஸ் அப்ளிகேஷன் லெட்டரோட ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும், சரியா? தென் நெக்ஸ்ட் ஹெட்டிங் how the principles of a sales letter can be used in application. ஒரு சேல்ஸ் லெட்டரை எப்படி அப்ளிகேஷன் லெட்டருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் அ சேல்ஸ் லெட்டர். இப்போ ஒரு அப்ளிகேஷன் லெட்டரும் சேல்ஸ் லெட்டரும் ஒன்று தானா அப்படின்னு கேட்டால் எஸ், சிமிலராக சொல்லலாம், சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஏன் இருக்கும் அப்படின்னா ஒரு சேல்ஸ் லெட்டர் அப்படிங்கிறது எதுக்காக எழுதுகிறோம் அப்படின்னா விற்பனை கடிதம் எதுக்கு, ஒரு பொருளை விற்பனை செய்கிறதுக்கு. அப்போ ஒரு பொருளில் இருக்கக்கூடிய அதனோட நேச்சர், அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்போ அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குது, அது என்னென்ன சர்வீஸ் பண்ணும், அத்தனையும் சொல்லி சேல்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் லெட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங். ஸோ தனக்கிட்ட இருக்கக்கூடிய திறமை, என்கிட்ட இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அந்த இண்டிவிஜுவல் தன்னை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். ஸோ தட் இஸ் ஹவ் த அப்ளிகேஷன் ஆஃப் சேல்ஸ் லெட்டர் கேன் பி யூஸ்ட் இன் அப்ளிகேஷன். அப்போ சேல்ஸ் லெட்டரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸை அப்ளிகேஷன் லெட்டரில் யூஸ் பண்ணலாமா. தட் இஸ்
Robert L. Sutter says that the following general principles of sales letter may be translated into terms of useful to the applicant. ஸோ ராபர்ட் ஷட்டர் அப்படிங்கிறவர் ஜெனரலாக சில பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காரு. எதுக்கு அப்படின்னா சேல்ஸ் லெட்டருக்கு அதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் டு த அப்ளிகேஷன் லெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு அட்டென்ஷன்னா கவனத்தை இருக்கிறது. The best way to attend the employer's attention is by a general statement of service that the applicant can render. அப்போது that is attention is very very important. அப்போ ஒரு எம்ப்ளாயி நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாப் ரிலேட்டடாக நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் லெட்டர் இட் ஷுட் பி அட்டென்டிவ் டு த எம்ப்ளாயர். அந்த எம்ப்ளாயரோட கவனத்துக்கு போகிற மாதிரி இருக்கணும், கவனத்தை தன் பக்கம் திருப்புற மாதிரி இருக்கணும். தென் catchy lines and humorous stories shall not be used to attract his attention. So that is நல்ல ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறது, நல்ல ஒரு லைன் யூஸ் பண்ணுறது, ஹியூமரஸ் ஸ்டோர்ஸ் இதெல்லாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னா shall not be used. அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுறது, தட் இஸ் அ ஃபஸ்ட் அட்டென்ஷன் அப்படிங்கிறது. தென் செகண்ட் டிசையர், விருப்பம். a more detailed statement of qualities referred into the opening paragraph. அப்போது தன்னோட விருப்பம் டிசையர், சரியா? ஸோ நம்மளோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் குவாலிட்டிஸ், நம்மளோட குவாலிட்டிஸை அதில் சொல்லணும். ஒரு டீட்டெயில்டு குவாலிட்டிஸை ஓப்பனிங் பேராகிராஃபில் சொல்லணும். praised in terms of how they may be specific user to prospective employer constitute the most effective method of creating a desire. ஸோ அப்போ நமக்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த ஓப்பனிங் பேராகிராஃபில் சொல்லணும். தட் இஸ் அ டிசைர். தென் conviction. So that is a reference or the usual ways by which conviction. ஸோ conviction அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, அது யார்கிட்ட இருந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதா. தட் இஸ் a ரெஃபரன்ஸ் கொடுக்கறது. இட் இஸ் கிராண்டட் இன் த அப்ளிகேஷன் லெட்டர். அப்ளிகேஷன் லெட்டரில் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். தட் இஸ் கன்விக்ஷன். தட் இஸ் a ரெஃபரன்ஸ். They are in the effect external evidence brought into vouch for the truth of applicant statements. இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், நான் வந்து இத்தனை வருஷம் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோடய கான்டாக்ட்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ நான் எங்கே ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத ரெஃபரன்ஸில் கொடுத்துருப்போம். அப்போ அந்த ரெஃபரன்ஸில் நம்மளோட பழைய கம்பெனிஸ் நேம் கொடுத்துருப்போம், அவங்களோட மேனேஜர் நேம், நீ படித்த ஸ்கூல், காலேஜஸ், பிரின்ஸிபல், சரி, அந்த நேம் கொடுக்கும்போது அந்த கம்பெனி என்ன செய்வோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்குவான். There is a conviction. Samples of work statements, specific accomplishments that can be backed up reference may also used. ஸோ அந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி என்ன செய்கிறோம் அப்படின்னா அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுறோம். தட் இஸ் கன்விக்ஷன். தென் லாஸ்ட் ஆக்ஷன். சின்ஸ் த டிசைர்ட் ஆக்ஷன் யூஸ்வலி அன் இன்டர்வியூ அட் த எம்ப்ளாயர்ஸ் கன்வீனியன்ஸ். அப்போ மேலே இருக்கக்கூடிய 3 விஷயத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா எம்ப்ளாயர் நமக்கு இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருவான். தட் இஸ் எம்ப்ளாயர் கன்வீனியன்ஸை பொறுத்து மேக் இட் ஈஸி for him to grant the request by the enclosing self-addressed posted or mentioning a telephone number at which applicant may be reached. ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது தான் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் அனுப்பும்போதே நம்ம என்ன செய்ய சொல்லுவோம் அப்படின்னா சில கம்பெனிஸ் அந்த அப்ளிகேஷன் லெட்டரோட ஒரு எம்டி கவர் வித் அட்ரஸ், 2 அட்ரஸ் யாருக்கு அப்படின்னா ஒன்னோட அட்ரஸுக்கே ஒரு 2 அட்ரஸ் கவர், செல்ஃப் அட்ரஸ்டு கவர் ஒன்று அட்டாச் பண்ண சொல்லுவோம். பிகாஸ் then the interview letter should be sent on this cover. Okay, that is how the principles of sales letter can be used in application letterல எப்படி சேல்ஸ் லெட்டரோட பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட் அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுறது, தென் டிசையர், தென் கன்விக்ஷன் அண்ட் ஆக்ஷன், தென் சோர்ஸஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? இப்போ நீ படித்து முடிச்சுட்ட, டிகிரி முடிச்சுட்டு நமக்கு எங்கே வேலை கிடைக்கும், இப்போ எங்கெல்லாம் வேலை இருக்குது, வேக்கன்சி எங்கெல்லாம் இருக்குது, சரியா? அதை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு இன்ஃபர்மேஷன், தகவல்கள் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறது? அப்போ ஒரு ஜாப் சீக்கர், ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஜாப் சீக்கர் மஸ்ட் ஃபஸ்ட் அசர்டைன் த பர்சன் டு ஹிம் த அப்ளிகேஷன் லெட்டர் ஷுட் பி ரிட்டர்ன் ஸோ தட் ஹி கேன் கெட் இன்டர்வியூ ஃபார் த ஜாப். அப்போ அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா தனக்கு தேவையான ஜாப் வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத தேடுறான். அப்போ எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு he should attend the job sources of information. அந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா ஜாப் சீக்கர் மஸ்ட் ஃபஸ்ட் அசர்டைன் த பர்சன் டு whom the application
ஸோ யாருக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம், நமக்கு எங்கேருந்து அந்த ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தட் இஸ் ரிட்டர்ன் சைட் இது கேன் கெட் இன்டர்வியூ ஃபார் த ஜாப். அப்போ லெட்டர் எழுதணும், யாருக்கு லெட்டர் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறது. தேர் ஆர் 3 யூஸ்வல் சோர்சஸ் ஃப்ரம் வேர் இன்ஃபர்மேஷன் கேன் பி அப்டைன். அதுக்கு 3 சோர்சஸ் இருக்குது. என்னெல்லாம் பாரு. அட்வர்டைஸ்மெண்ட் இன் நியூஸ் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸ் என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நம்ம என்ன செய்யலாம், தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம், எங்கெங்கே வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது. தட் இஸ் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் எ டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இட் இஸ் ஒன் ஆஃப் த டைரக்ட் சோர்சஸ் அப்படிங்கிறது வளங்கள், தகவல்கள் எங்கேருந்து கிடைக்கும், வளங்கள் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, அப்போ இட் இஸ் எ டைரக்ட் இன்ஃபர்மேஷன். The employers usually advertise the number of vacancy, the salary and other benefits, qualification required, etc. in the classified advertisement column of the newspaper. அப்போ எம்ப்ளாயர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, யூஸ்வலாக நீ நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துருப்ப. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி, நிறைய வேகன்சி கொடுப்பாங்க, ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி, இவ்வளோ சம்பளம், இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுக்குறான். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை காலம் வைஸாக நியூஸ் பேப்பரில் கொடுக்குறான். The name of the employer may be clearly stated in advertisement itself or the number of the post in the newspaper office may be given. கண்டிப்பாக அந்த அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் இருக்கும், நேம் ஆஃப் த எம்ப்ளாயர், யார்கிட்ட இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான், ஆர் ஃபோன் நம்பர், எனி ஒன் ஆர் ஃபுல் அட்ரஸ் will be printed in the newspaper. In the later case, the applicant cannot know the name of the advertiser. In the letter case, sometimes letter caseல என்ன இருக்கும் அப்படின்னா, applicant cannot know the name of the advertiser. Sometimes லெட்டராக கொடுக்கும்போது ஒரு ஆஃபர் லெட்டர், வேகன்சி லெட்டராக கொடுக்கும்போது அங்கே என்ன இருக்காது அப்படின்னா, அட்வர்டைசரோட நேம் இருக்காது. A letter of applicant written in answer to advertisement is called solicited letter of application. அப்படி ஒரு லெட்டர் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தான் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சம் கம்பெனிஸ் என்ன செய்வோம் அப்படின்னா, லெட்டராக கொடுப்பான், அட்வர்டைஸ்மெண்ட்டை லெட்டராக கொடுப்பான், வேகன்சி இருக்குது எங்கள் கம்பெனியில் அப்படிங்கிறது ஒரு லெட்டராக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தட் இஸ் எ solicited letter of application அப்படின்னு சொல்கிறான். சரியா? that is a written answer to advertisement is called as a solicited letter of communication application. then second one இது என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே இருந்து அப்படின்னா, நியூஸ் பேப்பர்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். then second one, information through some indirect sources. information through some indirect sources. இது இன்டைரக்டாக சில வழிகளில் இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அந்த கம்பெனியில் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி. The second is when he gets information of a vacancy through an indirect source. ஸோ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அங்கே வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது எங்கேருந்து தெரியும் அப்படின்னா, இன்டெரக்டாக சில சோர்ஸஸ் மூலமாக தெரியும். அது எக்ஸாம்பிள் சொல்கிறான் பாரு. when some person from the firm tells him reliably that there is vacancy in a particular office, or a friend informs him of a vacancy in another friend office. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், ஆர் நம்மளோட நேட்டிவில் இருக்கக்கூடிய ஆர் நெய்பர்ஸ் சொல்லலாம். ஸோ எங்களோட கம்பெனியில் வேலை இருக்குது, ஒரு வேகன்சி இருக்குது, அல்லது என்னோடய ஃப்ரெண்டு கம்பெனியில் ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். தட் இஸ் இன்ஃபர்மேஷன் த்ரூ சம் இன்டைரக்ட் சோர்சஸ். அப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி என்ன செய்கிறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் லெட்டர் போடுறோம். தட் இஸ் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த்ரூ சம் indirect sources. Then third one, application suo motu. Application suo motu, that is unsolicited application. ஏற்கனவே சொன்ன ஃபஸ்ட் அப்ளிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பரில் லெட்டராக கொடுக்கும்போது அப்ளிகேஷன் லெட்டர் ஆஃப் அப்ளிகேஷன் இன் ரெட்டர். அப்போ லெட்டர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிட்டனில் கொடுக்கும்போது ஆன்சர் டு அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் கால்டு. அதுக்கு ஆன்சர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுக்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சொலிசிட்டட் லெட்டர் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்கிறோம். Then unsolicited application அப்படிங்கிறது application through motu. The third is when the job seeker on his own selects a few concern where he feels his services could be useful and where he can prosper and writes to them, though he has to know information whether they have vacancy or not. Sometimes unsolicited application through motu அப்படிங்கிறது என்னங்க அப்படின்னா, வேறு ஒன்றும் விஷயமே இல்லை. அந்த கம்பெனி என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா, எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டான். நமக்கு அந்த கம்பெனியில் வேகன்சி இருக்கா இல்லையாங்கிறது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லவும் மாட்டான். பட் நம்மளாக என்ன செய்கிறோம் அப்படின்னா, when the job seeker on his own select, நம்மளாக ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணி என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு லெட்டர் எழுதுறது. that is unsolicited application. A few concern where this feel his services could be useful and where proposer writes to him, though there has no information have vacancy or not. நமக்கு வேகன்சி இருக்கா இல்லையான்னு கூட அந்த கம்பெனியில் தெரியாது. பட் நாமளாக என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு ஒரு லெட்டர் எழுதுறது, அப்ளிகேஷன் லெட்டர். எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, இந்த குவாலிஃபிகேஷனுக்கு உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தால்
எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுது, that is unsolicited application, that is application suo motu. Such a letter of application is called unsolicited letter of application. இந்த மாதிரி லெட்டருக்கு பேர் தான் என்னது unsolicited application. அப்போ இங்கே யார் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா, அந்த கம்பெனி கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டான், அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பர்லேயும் கொடுக்க மாட்டான். அட் த சேம் டைம் அந்த கம்பெனியில் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லவும் இல்லை. பட் நம்மளாக என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு 2 கம்பெனியை செலக்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு ஒரு லெட்டர் ரைட் பண்ணுறோம். இஃப் யூ ஹேவ் எனி வேகன்சி we will interested to work in your company அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறதான். இந்த ஏதாவது வேகன்சி இருந்தது அப்படின்னா எனக்கு உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லெட்டர் ரைட் பண்ணுறது தான் that is application of suo motu, that is unsolicited application. There are 2 types of letter of application. இதில் 2 type of application இருக்குது. என்னெல்லாம் பாரு. A detailed letter giving all the points in the same letter. ஸோ detailed letter, டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸையும் இந்த லெட்டரில் கொடுக்குறோம். ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆர் கிவன் இன் த லெட்டர். ஸோ இந்த லெட்டரில் என்ன செய்கிறோம் அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அபவுட் த குவாலிஃபிகேஷன், தன்னோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆர் கிவன் இன் த லெட்டர். தன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன் எல்லா விஷயங்களையும் இந்த லெட்டரில் கொடுக்குறோம். தட் இஸ் ஒன் ஆஃப் த லெட்டர் ஃபார் application suo motu unsolicited letter. The second type of application consists of 2 parts. ரெண்டாவது டைப்பு 2 பார்ட்டாக பிரிக்கலாம். Part 1 is a short covering letter containing reference to the advertisement in response to which applicant is applying in featuring applicant most significant qualification for the post. ஸோ செகண்ட் டைப்பு 2ஆக பிரிக்கிறோம். ஒரு பார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஷார்ட் கவரிங் லெட்டர், ஒரு சின்ன கவரிங் லெட்டர் மட்டும் இருக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ ரெஃபரன்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். தென் கண்டிப்பாக உங்களோட அந்த வேகன்சிக்கு என்னோடய குவாலிஃபிகேஷன் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு பார்ட் 2ல் கன்சிஸ்ட் ஆஃப் த ரெஷ்யூம். ஃபஸ்ட்டு கவரிங் லெட்டர், செகண்ட் பார்ட் 2ல் என்ன செய்யணும் அப்படின்னா ரெஷ்யூம் கொடுக்குறோம். ரெஷ்யூம் அப்படிங்கிறது பயோடேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சுய ஆவணம் தன்னை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. தட் இஸ் எ ரெஷ்யூம். A sheet that lists details about the applicant and his qualification. ஸோ அதில் நம்மளோட அப்ளிகேஷன், குவாலிஃபிகேஷன், நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் அத்தனையும் இருக்கும். தட் இஸ் 2 பார்ட்டாக அன்சொலிசிட்டட் அப்ளிகேஷனை கொண்டு வரோம். ஒன்று எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரே லெட்டரில் கொடுத்துறது. செகண்ட் டைப்பில் என்ன செய்கிறோம் அப்படின்னா 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று கவரிங் லெட்டர், இன்னொன்று ரெஸ்யூம் கொடுக்குறது. The second type of application is more effective. ரெண்டாவது டைப் ஆஃப் அப்ளிகேஷன் தான் என்ன அப்படின்னா இட் இஸ் மோர் எஃபெக்டிவாக இருக்கும். The applicant gets a chance to reveal his personality and display his most precious qualification without boring the employer with unnecessary details. இப்போ ஒரே லெட்டரில் அத்தனை இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத விட இந்த செகண்ட் டைப்பை ஃபாலோ பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஏன் அப்படின்னா எம்ப்ளாயர் ஒரு போரிங் ஏற்படாது, ஸோ ஒரு கன்ஃபியூஷனும் ஆகாது. கவரிங் லெட்டர் மட்டும் ஒரு இதில் இருக்கும், இன்னொரு பார்ட்டில் நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ நம்மளோட எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் எல்லாமே அதில் இருக்கும். இட் கேச்சஸ் த அட்டென்ஷன். ஈஸியாக எம்ப்ளாயர் என்ன செய்வோம் அப்படின்னா அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் த்ரூ த ரெஸ்யூம். ஸோ ரெஸ்யூம் மூலமாக ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ண முடியும். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் டுவர்ட் சக்ஸஸ். அப்போ இதுதான் சக்ஸஸுக்கு நம்மளோட ஜாப் கெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு சக்ஸஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். தட் இஸ் அ சோர்ஸஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அப்போ ஒரு கம்பெனியில் வேகன்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறது? ஒன்று நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று இன்ஃபர்மேஷன் த்ரூ சம் இன்டைரக்ட் சோர்ஸஸ், அவர் ஃப்ரெண்டு, கொலீக்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், எனி ஒன் பர்சன் டு இன்ஃபார்ம் த ஆஃபீஸ் வில் பி கிரியேட் வேகன்சிஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். தென் அப்ளிகேஷன் suo motu அப்படிங்கிறது அன்சொலிசிட்டட் அப்ளிகேஷன். ஸோ எந்த கம்பெனியில் நமக்கு அப்ளிகேஷன் வேகன்சி இருக்கா இல்லையான்னு தெரியாது, பட் நாமளாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த கம்பெனிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறோம். தட் இஸ் அன்சொலிசிட்டட் அப்ளிகேஷன். அதை 2ஆக பிரிக்கிறான். டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ஒரு பார்ட்டு, ஒரு லெட்டர். தென் செகண்ட் டைப் ஆஃப் லெட்டர்ஸ் என்ன செய்கிறோம் அப்படின்னா 2 பார்ட்டாக பிரிக்கிறான். ஒரு பார்ட்டில் கவரிங் லெட்டரும், இன்னொரு பார்ட்டில் தன்னை பற்றின இன்ஃபர்மேஷன் அத்தனையும் ரெஸ்யூமாக, பயோடேட்டாவாக, சுய விவரங்களாக கொடுக்கறது. தட் இஸ் செகண்ட் பார்ட் ஆஃப் த லெட்டர். Second type of letter is very very important and very useful for get a job. Okay, thank you. Continuous in next class.